ஜிஆர்பி குலோப் ஜாமுன் செய்வது எப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 2 ஜிஆர்பி பாக்கெட் எடுத்திருக்கேன். இந்த 2 பாக்கெட் மாவையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். மாவு சின்ன சின்ன கட்டியாக இருக்கும். அதை கையிலேயே பிசைஞ்சு தூவி விட்டுருங்க. கட்டியெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. நம்ம பிசைகிறதுக்கு முன்னாடி ஏதாவது கட்டி இருந்துச்சுன்னா அது கையிலே ஒரு தடவை இந்த மாவை நம்ம கையால் பிசைஞ்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி மாவு மேலே தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக பிணைய ஆரம்பிக்கணும். மொத்தமாக தண்ணியை தெளித்து பிணையக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் பிணையணும். ரொம்ப அழுத்தி பிசையக்கூடாது. மெதுவாக தான் பிணையணும். தண்ணி அதிகமாகாமல் பார்த்துக்கோங்க. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி தெளித்து நம்ம மாவு பிசையணும். தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம மாவு வேஸ்ட்டு தான். அதனால் ஆரம்பத்திலேயே ஒழுங்காக பிசையணும். மாவை நல்லா சாஃப்டாக வர அளவுக்கு பிசைஞ்சுக்குங்க. இதுக்கப்புறம் நான் எந்த ஒரு தண்ணியும் சேர்க்க போதில்லை. இதே பதத்திலேயே மாவை நல்லா பிசைஞ்சுக்கணும். நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு மாவு நல்லா பிசைஞ்சுக்கணும். இப்போ மாவு நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு. அமுக்குனா நல்லா லேசாக உள்ளே போகணும். ரொம்ப அழுத்தக்கூடாது. லேசாக அமுக்குனானே உள்ளே போகிற அளவுக்கு இருக்கணும். இப்போ இந்த மாவை நல்லா 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. 10 நிமிஷம் கழித்து மாவை எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு நெய்யை கையில் தடவிக்கிட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டணும். இதையும் அழுத்தி உருட்டக்கூடாது. வெடிப்பு வராத அளவுக்கு உள்ளங்கையில் வச்சு நல்லா உருட்டிக்கோங்க. அப்போ தான் எண்ணெயில் போட்டோடனே தனித்தனியாக மாவு உடைஞ்சி வராமல் அழகாக ரவுண்ட் ஷேப்லேயே அதே ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். மாவு நல்லா உப்புன்னு ஊறி வரும். இதே ரவுண்ட் ஷேப்பில் எல்லா மாவையும் உருட்டி எடுத்துக்கலாம். மாவு உருட்டி முடித்ததுக்கப்புறம் இப்போ சர்க்கரை பாகு செய்ய போகிறோம். சர்க்கரை 1.5 கிலோ சேர்க்க போகிறேன். அதனால் அதே பாத்திர அளவில் 3 கிலோ தண்ணி ஊற்றிட்டேன். இனிப்பு அதிகம் வேண்டான்னு நினைக்கிறவங்க என் அளவில் ஊற்றிக்கலாம். இனிப்பு எனக்கு நல்லாவே வேணும்னு நினைக்கிறவங்க 1 கிலோ தண்ணினா 1 கிலோ சர்க்கரை சம அளவில் ஊற்றிக்கணும். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போது குலோப்ஜாம் பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. குலோப்ஜாமுனை நெய்யிலையும் வறுக்கலாம். நம்ம சமையலில் யூஸ் பண்ணுற எண்ணெயும் வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நான் எங்கள் வீட்டில் சமையல் யூஸ் பண்ணுற எண்ணெய் தான் இருந்துச்சு. அதனால் நான் சமையல் யூஸ் பண்ணுற எண்ணெயை போட்டு இப்போது நான் குலோப்ஜாம் ரெடி பண்ண போகிறேன். நல்ல மிதமான சூட்டில் முதல்ல கடாயில் இருக்க எண்ணெயை சூடு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எண்ணெய் சூடாயிருச்சான்ட்டு பார்க்குறதுக்காக ஒரு ஜாமுன் போட்டு பார்த்துருக்கேன். அது நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போது அடுத்தடுத்து ஜாமுன் நம்ம எவ்வளோ தேவையோ அந்த எண்ணெய் அளவுக்கு நம்ம இப்போ போட்டு பொரித்து எடுத்துடலாம். எல்லாம் மிதமான சூட்டில் தான் பொரித்து எடுக்கணும். அதிக சூடு வச்சிடக்கூடாது. நான் சிம்மில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் பொரித்து எடுக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் பொரியுதுக்கு விடுங்க. சீக்கிரமாக எடுத்துட்டிங்கன்னா மாவாக இருக்கும், உள்ளே நல்லா வெந்திருக்காது குலோப்ஜாமுன். பொரிச்சு எடுத்த ஜாமுனை ரெடி பண்ணி வச்ச ஜீராவில் போட்டு ஊற விட்டுருங்க. நாள் முழுக்க இப்போ ஜீராவில் ஊறிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா பெருசாகவே வந்துருச்சு.